ஃபேமிலி போவாங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு. அந்த இடத்துல வந்து ஒருத்தியோட ரூம்மேட் ஒரு ரூம்மேட் அவ வந்து ஒரு பொம்மை வச்சிருப்பா. அந்த பொம்மை வந்து அதான் உண்மையான ஆனிமல் டால் ஆக்சுவலி. அந்த பொம்மைய வந்து என்ன பண்ணிருக்கான், அவன் தூங்கும் போது அவன் முன்னுக்கே அவனை கொலை பண்ண மாதிரி போயிருக்கான். அவன் மேல ஏறி அவன் ஐ கான்டாக்ட் அவனை பண்ணிருக்கு, லைக் அவனை கொலை பண்ற மாதிரி. இல்ல என் கால் என்னமோ பிடிச்சிருக்கிற மாதிரி இருந்துச்சு. கண்ணை முடிச்சு பார்த்தேன், ஒரு கண்ணைன்னு ஒரு கருப்பு உருவம் என் காலை பிடிச்சிக்கிட்டு இருக்கே, ஏஞ்சிக்க விடாம. ஒருத்தவங்க வீட்டுக்கு மேல இருந்து ஒரு சத்தம், இந்த நடுராத்திரி மேஜை நம்பர் உண்டு கூனி கூனி சவுண்ட் தெரியும்ல, அந்த சவுண்டெல்லாம் கேட்கும். அது வந்து மிந்தி உள்ளவங்க சொல்லுவாங்களா இது என்ன மாதிரி விஷயம்னு மேல வந்து. ஆனா நம்ம அதை ப்ரூஃப் பண்ண முடியாது, இது இதான் இதான் இதான்ட்டு முக்தி பண்ண முடியாது, ஏன்னா நம்ம கிட்ட அந்த ப்ரூஃப் இருக்காது. பட் we know lah. No, not like that. I mean, அது ஒரு பிலீஃப் மாதிரி. எனக்கு என்னை பொறுக்கும் லைக் நான் அப்படி ஒன்றும் அவ்வளோ நினைக்கல. அது நம்ம மேலே அந்த பிலீஃப்ல இருந்தா அது நடக்கும். நம்மளுக்கு தாட் வரும். நான் தூங்கும்போது நல்லா எப்படி இருந்ததோ அந்த சரௌண்டிங், அந்த லைட்டிங் அந்த என்னோட ஜாமா எப்படி இருந்ததோ அப்படியே அது கனவான லைக் அது உங்களுக்கு என்னால அந்த சீன் உங்களை காட்ட முடிஞ்சா அது உங்களுக்கு தெரியாது கனவா நனவான்ட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. நான் பாத்ரூம் பக்கத்துலேயே உட்காந்துருக்கேன், பாத்ரூம் கூட யாரும் போவோம் எப்படி தண்ணி மூணு திறந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் அடைச்சிட்டு திரும்ப வந்துடும். அடைச்சிட்டு திரும்ப கதவு தாண்டி வெளியே வர திரும்ப சொந்தமாக பைப்பு திறந்துச்சு. அந்த பைப்பு திறந்ததை நான் கண்ணால பார்த்தேன்.